ராம் நாராயண் ராம். பூமியில் அறிவு இருப்பதற்காகவே நம்முள் அறிவு உள்ளது. சூரியன் அதன் மூலாதாரம். அவன் அதிகமாக புரிந்து கொள்கிறான். பருமன் வடிவத்திலும் அறிவு உள்ளது. அவன் பருமன் தேஜமும் அதே தேஜத்தோடு சேர்ந்து நாமும் முன்னேறுவோம். நாம் சூரியனை தியானிப்போம். தேஜம்தான் நமது மந்திரம். அனைத்தும் சாக்கஷத்தில் பரவி வருகிறது. அனைத்தும் பூஜ்யத்தின் தியானத்தில் உள்ளது. எது எந்த பொருளின் உள்ளே இருந்தாலும் அந்த பொருளின் தன்னை பற்றி சிந்திக்காமையால் தான் புரிதல் இல்லை. எல்லா கிரக உபகிரகங்களும் பூஜ்யத்தில் இருந்தும் பூஜ்யத்தை நிரப்ப முயற்சி செய்கின்றன. அந்த பூஜ்யத்தை நிரப்பும் நாள் வந்தால் அந்த நாளில் அனைத்து கல்வியும் முடிவடையும். முழுமையான வேகம், முழுமையான சொல்லின் ஒரே நான் ஒலி மட்டுமே ஆகிவிடுவேன். இந்த ஒலி உன் உள்ளங்கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. தினமும் இரவு இதை பற்றி நினைத்து அந்த ஒலியுடன் சேர்வதே விதி. இந்த ஒலி தினமும் இரவிலும் தாச்சிந்தின் போல மீண்டும் மீண்டும் ஓதப்பட வேண்டும். அலுவலகத்தில் வேலை செய், குடும்ப கடமைகளையும் நிறைவேற்று. நாம் அனைவரும் இந்த பருமன் உலகில் சந்நியாசிகள் போலவே இருக்கிறோம். சிவன், ராம் இவர்கள் எல்லாம் சாதாரண வீட்டில் பிறந்தவர்கள். மகாதேவர் ஜெபம் செய்வதற்காக தியானத்தில் மூழ்கி விடுவார் என்று நினைத்தபோது வேறு எந்த பொருளையும் நினைக்க மாட்டார். ஆனால் நடைமுறையின் தாக்கங்கள் மற்றும் அதிர்ச்சிகள் காரணமாக நிலை மனச்சோர்வில் விழும். அதேபோல் அமர்ந்து ஒரு நாள் மகாதேவரின் மூலாதாரமும் சஹஸ்திராரமும் ஒன்றாகிவிட்டன. அதன் பிறகு வேறு யோசனை ஏதும் இல்லை. சஹஸ்திராரின் சஹஸ்திர முக்தி ஓட்டத்தில் அப்படி ஒரு தேஜம் வெளியே வந்தது. அதுபோல் நார் ஜுவால் ஏற்றப்பட்டது போல. இந்த கதை மகாதேவர் தானே எழுதியுள்ளார்.